ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம். கருணக்கிழங்கு வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். எங்கள் சேனலில் நிறைய சட்னிஸ் இருக்குது, பாருங்கள். இதுக்கு வந்து 1/2 கப் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 4 மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நான் புளி எடுக்கலை. நீங்கள் இதுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இவ்வளோ தாங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் லெமன் விடுறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்படியே வந்து நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டெம்பரிங் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டெம்பரிங் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை போட்டுக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. எல்லா சட்னியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் கண்டென்ட்ஸ் இருக்குது. இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் கொலஸ்ட்ரால், சுகர் லெவலெல்லாம் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். போனுக்கு கூட ரொம்ப நல்லது. இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் எல்லாம் கூட இருக்குது. எப்படியும் வந்து நம்ம உருளைக்கிழங்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் கூட வந்து இது எடுத்துடும். விட்டமின் சி நிறையா இருக்குது. இது போல் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. நிறையா ரெசிபீஸ் இதில் செய்யலாம் நம்ம. ஆனால் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு அந்த தொண்டை குத்துற மாதிரி ஒரு நமைச்சல் இருக்கும். இது சாப்பிட்டான்னு சில டைமில் இருக்கும். அதனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க.
பட் வந்து இது மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சட்னி ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.